ஜென்ம லக்னமாக இருக்கு, 7ஆம் பாவம் சனியுடைய வீடு, சனி பகவான் போய் 8ல மீனத்துல இருக்காரு இல்ல மகரத்துல இருக்காருன்னா அங்க வக்கீல் படிச்ச மாப்பிள்ள தான் அமையும், வக்கீல் படிச்ச பொண்ணு தான் அமையும். இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு உதவாது அப்படின்னு நீங்க வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாம அப்படியே வயசு தான் கடந்துக்கிட்டு போவோமே தவிர கல்யாணம் கூடி வராது. அப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும்னு இருக்கு. உனக்கு வேலைக்கு போகிற மாப்பிள்ள தான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கலாம், ஏன்னா என்னுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம் இல்லையா. இப்போ பிஸ்னஸ் செஞ்சு லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது, அந்த லாஸை நம்ம வந்து கடனாளி ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அப்போது நல்ல 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா போதும்பா, எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் போதும்னு சொல்லும். ஆனால் இந்த ஜாதகத்தில் வேலையே இல்லாத மாப்பிள்ளை தான் அமையும்னு இருக்கும். 7ஆம் பாவத்தினுடைய வேலை அங்கே பையனுடைய ஜாதகம், நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா என்னுடைய ஜாதகத்தில் 4வது வீட்டின் அதிபதி எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வேலை இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா மாப்பிள்ளையினுடைய வேலை அப்படிங்கிறது அங்கே 4வது வீடு சுட்டி காமிச்சிடும். அப்போ வேலை இல்லாத மாப்பிள்ளை தான் அமையணும்னு இருக்கும். நான் எனக்கு 2 லட்சம் சம்பளம் வாங்குற மாப்பிள்ளை தான் வேணும்னு எதிர்பார்த்தேன்னா எப்படி கிடைக்கும்?